ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். இன் கொல்லி ஹில்ஸ் இப்போ வந்து எல்லோரும் ரெடி ஆகி கிளம்பி நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல்லே எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணுறாங்க. சாப்பிட்டுட்டு ஆகாய் கங்கை வாட்டர் ஃபால்ஸ் தான் ஃபஸ்ட்டே போக போகிறோம். ஸோ ஃபால்ஸில் குளிக்கணுங்கிறதுக்காக எல்லாமே குயிக் ட்ரை கிளாத்தில் இருக்க அவுட்ஃபிட் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். கிளைமேட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா சமைச்சலாக இருக்குது, ஆனால் பயங்கரமாக அப்படி சன்ரைஸும் வந்துட்டுருக்கனால மேனேஜபிளாக இருக்குது. நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க லொக்கேஷன்லேருந்து ஆகாய் கங்கை வாட்டர் ஃபால்ஸ் வந்து அரௌண்ட் 10 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருந்துச்சு. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோன்னே நாங்கள் மார்னிங்கே கிளம்பிட்டோம். என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம வாட்டர் ஃபால்ஸில் வந்து கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் வந்தப்போ லாஸ்ட் டைம் இதெல்லாம் ஃபுல்லாக மிஸ்டில் க்ளோஸ் ஆகி கீழே ட்ரீ மட்டும் தான் தெரிஞ்சு. ஆகாய் கங்கை வாட்டர் ஃபால்ஸ் என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ? 30 rupees per head. அங்கே போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 1000 ஸ்டெப்ஸ் கீழே இறங்கி போகணும். பயங்கரமா இருக்கு. பாதி ஸ்டெப்ஸ் கிராஸ் பண்ணோன்னா இந்த அழகான வியூ பாயிண்ட் வந்து தெரியும். வியூ பாயிண்ட் பார்த்துட்டு ஃபுல்லாக கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கினோடனே ஸ்டெப்ஸ் க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அன்ஈவனாக தான் இருக்கும் சர்ஃபேஸ் நடக்கிறதுக்கே. செப்பல் விட ஷூ போட்டுட்டு நடக்கிறது இந்த இடத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஃபால்ஸ் சவுண்டு கேட்குதா? அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு நான் தண்ணியில் இறங்கக்கூடாது, அதனால இறங்கலை. பட் சூப்பராக இருக்குது. நீங்கள் நவம்பர் டிசம்பரில் வந்தீங்க அப்படின்னா இதை விட பயங்கரமான வாட்டர் இருக்கும். அங்கெல்லாம் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க, நீங்கள் அதை பிடிச்சிட்டு அங்கே போய் கிளைம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபால்ஸில் வந்து நின்றுக்கலாம். அங்கே ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது. நீங்கள் கேர்ள்ஸ்லாம் வரீங்க அப்படின்னா இந்த இடத்துலேயே உட்காந்துக்கலாம். அப்படிலாம் இந்த ராக்ஸில் கூட வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு நீங்கள் கால்லாம் நினச்சிக்கலாம். பட் வாட்டர் வந்து செம்ம சில்லுன்னு இருக்குது. நான் ஃபால்ஸ் அங்கே இருக்குது, நான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன். பட் இங்கேயே அவ்வளோ சாரல் அடிக்குது என் மேலெலாம். சன் ஒரு பக்கம், பயங்கரமாக வாட்டர் ஃபால்ஸ் ஆறு சூப்பராக இருக்குது. யாரும் என்ன கொல்லி ஹில்ஸ் வந்து ஆகாய் கங்கை வாட்டர் ஃபால்ஸ் விசிட் பண்ணலைன்னா விசிட் பண்ணுங்கள், செம்ம வைபாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இங்கே ரெஸ்ட் ரூம், ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் எல்லாம் எதுவும் இல்லை. பட் இந்த இடத்துல ஒரு ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அது எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குன்னு எனக்கு தெரியல. மேலே போனால் பே அண்ட் யூஸ் டாய்லெட்ஸ் இருக்குது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 1000 ஸ்டெப்ஸ் இறங்கி வந்திருக்கோம். இறங்குறப்போ ஒன்றும் தெரியல, திருப்பி ஏறுறப்ப தான் தெரிய போகுது. ஏறுறப்ப ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இறங்கினப்போ ஒரு ஆர்வத்தில் நம்ம பாட்டுக்கே வந்துட்டோம். ஏறுறப்ப பார்க்கலாம். ரிட்டன் ஸ்டெப்ஸ் கிளைம் பண்ணதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இறங்கும் போது ஒரு ஆர்வத்தில் போயிட்டோம், ரிட்டன் ஏறவே முடியல. ஒவ்வொரு 100 ஸ்டெப்ஸ்க்கும் உட்காந்து நான் பொறுமையாக ஏறினேன். 80% எல்லா ஸ்டெப்ஸும் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த முடவாட்டுக்கால் சூப்புக்கு இங்கே சைடில் ஒரு ஷாப் வச்சுருப்பாங்க. அதில் வந்து இந்த சூப் குடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் எனர்ஜியே வந்துச்சு. ஒரு 10 மினிட்ஸ் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா ஆகாய் கங்கை வாட்டர் ஃபால்ஸ் விட்டு ஃபுல்லாக வெளில வந்துட்டோம். எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எதுவும் எடுக்காமல் வந்தால் ஏறுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி செப்பல் இல்லாமல் ஷூவும் இருந்தால் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எங்களுக்கு 2 to 3 hours ஆச்சு கீழே இறங்கி போய் ஃபால்ஸ் பார்த்துட்டு திருப்பி மேலே ஏறுறதுக்கு. ஃபால்ஸ் விட்டு வெளில வந்தோடனே வாட்டர்மெலன் சாப்பிட்டோம். இங்கே வாட்டர்மெலன் மட்டும் இல்லாமல் இங்கே கிடைக்கிற நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஃபால்ஸ் விட்டு வெளில வந்தோடனே லெஃப்ட் சைடில் ஒரு சிவன் டெம்பிள் இருக்கும், அங்கேயும் போய் விசிட் பண்ணலாம். கோவில் சுற்றி நிறைய ஷாப்ஸ் இருக்கும்.
அந்த சூப் பவுடர், முடவாட்டுக்கால் எல்லாமே வந்து அங்கே சேல் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வேணும்னா அங்கே உள்ள ஃப்ரூட்ஸ் அதில் வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் வாங்கி வச்சுக்கலாம். நாங்கள் மேலே ஏறி வந்தப்போ டெம்பிள் டைம் இங்கே போட்டிருக்கேன்ல, ஸோ அது வந்து க்ளோஸ்டனால நாங்கள் நெக்ஸ்ட் டே விசிட் பண்ணலான்னு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். பக்கத்தில் இங்கே ஹோம்மேட் சாக்லேட்ஸ் கூட சேல் பண்ணுறாங்க. இதில் வந்து லெஃப்ட் சைடில் நம்ம என்ட்ரி டிக்கெட் 20 rupees பர் அடல்ட்டுக்கு எடுத்துகிட்டு அது வழியாக மேலே போகணும். ஃபால்ஸ்லேருந்து வெளில வந்தோடனே நாங்கள் சாப்பிட்டுட்டு ரூம் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக வந்தோம். நாங்கள் போன டைம் வந்து சன்செட்டு, அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல ரொம்ப ஸ்டெப்ஸ் இல்லை, ஒரு 10 steps கிட்ட தான் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம மேலே ஏறி மேலே போய் வியூ பாயிண்ட் பார்க்கலாம். வாங்க இப்போ மேலே போகலாம். இப்போ தான் ஆகாய கங்கை போய் ஏறி பார்த்துட்டு வந்தோம். திருப்பி அடுத்த ஸ்டெப்ஸ் முடியல, ஆனால் வியூ செம்மையாக இருக்குது. வியூ பாயிண்ட் பார்த்து முடிச்சுட்டு நியர்பையில் ஒரு நர்சரி இருந்துச்சு. அங்கே போய் எங்களுக்கு மிளகு செடி வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அப்போ ஆல்ரெடி வேறு யாரோ ஆர்டர் கொடுத்துருந்தாங்க கோயம்புத்தூரில் ஒரு 2000 பிளான்ஸு. அதுலேருந்து எங்களுக்கு 2 மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதுதான் ஸ்டாக் இருக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும் கொடுத்து அந்த டெம்பரேச்சர்லேயே மெயின்டைன் பண்ணால் தான் அது லைஃப் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தனியாக ஒரு டெம்பரேச்சரில் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. 26 இருக்கணுமா. உள்ளே நான் போய் பார்த்தேன், கொஞ்சம் வார்மாக இருந்துச்சு. இதுலேருந்து 2 மட்டும் அப்போதைக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இதுதான் அந்த சில்வர் ஓக். அந்த சில்வர் ஓக்கு ட்ரீ வச்சுட்டு அது மேலே இந்த மிளகு கொடி வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காங்க. 20-30 கூட தாண்டக்கூடாது டிகிரி. வெத்தலை மாதிரி இருக்குல்ல, மரம் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க இருக்கு. ஈவினிங் கொஞ்சம் எங்களுக்கு டைம் இருந்துச்சு, அதை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அன்னைக்கே நாங்கள் ஷாப்பிங் பண்ணிடலாம் டிசைட் பண்ணோம். இதுதான் சோளக்காட்டில் உள்ள பழங்குடியினர் சந்தை. இங்கே உள்ள ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிக்கலாம். எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஜிஞ்சர் வந்து 1 kg 100 rupees சொன்னாங்க. ஆரஞ்சும் 1 kg 100 rupees. இது 2 மட்டும்தான் நான் வாங்கினேன், வேறு எதுவும் அவ்வளோவா நான் பல்காக ஃப்ரூட்ஸில் வந்து வாங்கலை. அங்கே வந்து சவுச்சவ் இருந்துச்சு, நம்ம வந்து அதை சவுச்சவ்னு சொல்லுவோம். அங்கே வந்து சீம கத்திரிக்கான்னு சொன்னாங்க. அது இல்லாமல் பலாப்பழம், நிறைய கிழங்கு, சப்போட்டா, சீத்தாப்பழம் எல்லாமே இருந்துச்சு அங்கே. இது வாங்கிட்டு அடுத்தது ஸ்பைசஸ் வாங்குறதுக்காக பக்கத்துலேயே நிறைய ஷாப்ஸ் இருக்கும், அங்கே வந்துட்டோம். அந்த பழங்குடியினர் சந்தைக்கு வெளிலையே நியர்பையில் ஒரு 20 to 30 ஷாப்ஸ் இருக்கும். நீங்கள் எங்கே வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் சொல்லுவாங்க. இதில் அங்கே உள்ள பாதி பார்த்திங்கன்னா அங்கேயே மலையிலே விளைஞ்சது, பாதி பார்த்திங்கன்னா கீழே நாமக்கல்லேருந்து தான் மேலே வரும். ஸோ நீங்கள் மலையில் விளைஞ்சது மட்டும் வாங்கினா பெட்டராக இருக்கும், ஏன்னா மித்த எல்லாம் நம்ம ஊர்லேயே கிடைக்கும். நான் நம்ம ஊரில் உள்ள ப்ரைஸஸும் அங்கேயும் கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். சிகப்பரிசி, வரகரிசி, இங்கே ஆர்கானிக் ஓஷனில் நான் வாங்குவேன். மாப்பிள்ளை சம்பா அந்த மாதிரி ரைஸ்லாம் இங்கே வந்து 250-300 சொல்லுவாங்க. கொல்லி ஹில்ஸில் மோஸ்ட்லி ரைஸ் வெரைட்டிஸ்லாம் பர் கேஜி வந்து 100 rupees 120 rupees தான் மேக்ஸிமமே இருந்துச்சு. ராஜ்மாலேயே 2-3 வெரைட்டி வச்சுருந்தாங்க, மிளகுலேயும் 2-3 வெரைட்டி இருந்துச்சு. நாங்கள் இங்கே தான் வந்து அரௌண்ட் 3000 to 4000 கிட்ட ஷாப் பண்ணோம். கார்டு கூட கொடுத்துருக்காங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எனக்கு டீட்டெயில் வைக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு அவங்க கொரியர் கூட பண்ணுவாங்க. மிளகு சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம காரம், அவ்வளோ ஃப்ளேவராக இருக்குது. அங்கே ஃப்ரூட்ஸ்லாம் சேல் பண்ணாங்களா, அங்கே வந்து ஆரஞ்ச் வாங்கினோம், 1 kg வந்து 100 rupees சொன்னாங்க. அப்புறம் வந்து இஞ்சி வாங்கினோம், இதுவும் வந்து 1 kg 100 rupees தான் சொன்னாங்க. அப்புறம் இங்கே வந்து மிளகு, சீரகம், மல்லி, ஏலக்காய், பெப்பர் எல்லாமே இருந்துச்சு. சிகப்பரிசி, வரகரிசி எல்லாமே. அது இல்லாமல் காஷ்மீரி சில்லியும் 1/2 kg வந்து வாங்கினேன். வீட்லேயே நம்ம வந்து இதை வந்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீரி சில்லியாக வாங்கிட்டேன். மிளகு வந்து நான் சாப்பிட்டேன், மிளகு காரம் அப்படியே இங்கேயிருந்து ஃபுட் பைப்பில் அப்படியே இறங்குது. நாங்கள் எப்பவுமே இங்கே கொல்லி ஹில்ஸ் வந்தால் இந்த எஸ்கே இயற்கை தானியங்கள்லாம் நாங்கள் வாங்குவோம். கண்டிப்பாக இங்கே தான் வாங்குங்க. 6000 கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். வாங்க அடுத்தது பனியார் சாப்பிட்டு போகலாம். பேர் என்ன? சுப்பிரமணியம்.
எதுவும் கேட்கல பாய். டிஃப்ரெண்ட்டாக எதுனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். முட்டை பணியாரம்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் இருக்கிற நார்மல் எக் ஆம்லேட் தான். பட் அதே அவங்க பணியாரக்கல்லில் போட்டு தரதுனால அது வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சு. பட் அந்த குளிருக்கு கொஞ்சம் சூடாக சாப்பிட்றதுக்கு எதமாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். போய் கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு டீலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா யூனோ விளையாட ஸ்டார்ட் பண்ணோம். யூனோ விளையாட ஸ்டார்ட் பண்ணால் டைம் போகிறதே தெரியாது. நான் ஜெயிக்கிறத விட ஆப்போசிட்டில் உள்ள பர்சன் கிட்ட என்ன கலர் இல்லைன்னு கரெக்டாக அதை நோட் பண்ணி எப்படியாச்சும் அவங்கள தோக்கடிக்கணும்னு ஒரு குறியோடு இருப்பேன். இன்றைக்கி டின்னர் ஹோட்டல்லே எங்களுக்கு அவங்க வீட்லேயே சமைச்சு தரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வெளில எங்கேயும் சாப்பிடாம பார்சல்லாம் வாங்காமல் ரூமுக்கு வந்து நிறைய நேரம் யூனோ விளையாடிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கேம்ப் ஃபயர் கேட்டிருந்தோம், அதுவும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. பேயபிள் தான். பர் ஹெட்டு வந்து 100 ருபீஸ். நம்ம என்ன டைமுக்கு கேட்குறோமோ அந்த டைமுக்கு அவங்க கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. எதுக்கும் ஸ்பேருக்கு இருக்கட்டும்னு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு போயிருந்தோம். கேம்ப் ஃபயர் அப்போ அது நல்லாவே யூஸ் ஆச்சு. டின்னர் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, பெப்பர் சிக்கன், ஒயிட் ரைஸ், ரசம் நல்லா சாப்பிட்டோம். முடிச்சுட்டு குட்டியாக ஒரு டான்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் தூங்க போயிட்டோம். மார்னிங் சீக்கிரமாக ஏஞ்சி நெக்ஸ்ட் டே ட்ரிப்புக்கான ஃபுல் பிளான் இருக்குது. நெக்ஸ்ட் டேயில் போட்டிங், மவுண்டன் ட்ரெக்கிங்லாம் போகணும். அந்த வீடியோ வந்துகிட்டே இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. பாய்.